50 கோடி கொடு, 60 கோடி கொடு, பிளஸ் ப்ராஃபிட் ஷேர் கொடு. அதாவது ஏற்கனவே மொத்தமா நான் எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஆனா அது பிறகு நான் வந்து ப்ராஃபிட் ஷேரும் கேட்பேன்னா அப்போ ப்ரொடியூசர் எங்க போறது? சரியா பெர்ஃபார்ம் ஆகலாம், அது அவங்க பேர்டன் ஏத்துப்பாங்களா? ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. அவன் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமா கொலாப்ஸ் ஆகிறதுக்கான காரணமே இந்த பட்ஜெட்ஸ் தான். நேத்து கோர்ட்ல ஹைகோர்ட் ஜட்ஜ் சொல்றாரு எல்லா மக்களுமே வந்து ஓடிடில பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து காஸ்ட் ஆஃப் வாட்சிங் a film நீங்க குறைங்கன்னு சொல்றாரு. நானும் ஓடிடில தான் பார்க்கறேன்றாரு ஜட்ஜ் சொல்றாரு. இப்போ தக் லைஃபை வேற ஒரு ப்ரொடியூசர் எடுத்திருந்தா வச்சுங்களேன், எழுந்துக்க முடியாது. அவருக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் வந்துட்டு இருக்கும். அதை டிஜிட்டல் வித்துட்டாங்க, மியூசிக் வித்துருக்காங்க. ஓரளவு தேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கோடி வேர்ல்டு வைட் கிடைக்குது வச்சுங்களேன். ஷேரா நான் சொல்றேன். அது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எடுத்துரும். ஆனா கமல் சாரோட சம்பளத்தை வந்து எடுக்க முடியாது. ஏன்னா படம் அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நீங்க எப்படியாவது போங்க, எனக்கு இவ்வளவு பெரிய சம்பளத்தை கொடுத்துருங்க, அதுக்கு தவிர ப்ராஃபிட் ஷேரும் கொடுங்க. ஆனா பிசினஸ்ல நான் இன்வால்வ் பண்ண மாட்டேன், ப்ரொமோஷனும் நான் பெருசா பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஒரே ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே ஒரு ஹீரோ சம்பளம் எவ்வளவு கேட்டார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வாங்கின சம்பளம் 75 லட்சம் ரூபாய். ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே அவர் கேட்டது 5 கோடி ரூபாய். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. தமிழ் ஹீரோஸாக இருக்கட்டும், ஸோ ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும், டேரக்டர்ஸாக இருக்கட்டும், அவங்க ரெவன்யூ வாங்கி இங்கே பாருங்க எனக்கு சம்பளம் வேணாம், என்னோட பர்சன்டேஜாக பண்ணிங்க. இப்போ அமீர் கான் சார்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பண்ணா அமீர் கான் சார் 10 வருஷமா இல்லை 20 வருஷமா அதான் பண்ணிட்டு இருக்காரு. 20 வருஷமா என்ன சொல்றாரு? 20 வருஷமா நான் அவரோட வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நான் யூடியூப்ல இருக்கும்போது அவரோட சேர்ந்து நாங்கள் படம் பண்ணோம். 3 Idiots, PK அப்படின்னு வரிசையா டங்கல் பண்ணோம். நம்ப மாட்டீங்க, ஒவ்வொரு படத்துலையுமே அவருக்கு ப்ராஃபிட் ஷேர் தான். அவருடைய அமீர் கான் ப்ரொடக்ஷன் தான் ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணுவாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் காப்பி இவ்வளோ கொடுத்துருங்க, அது வந்து வெரி ரீசனபிள் அமௌண்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி என்ன சொல்லுவாரு, எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துருங்க, 50% எனக்கு ப்ராஃபிட் ஷேர் கொடுத்துருங்க, எனக்கு சம்பளம் வேணாம் அப்படின்னு. இப்போ ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு மேக்ஸிமம் போனால் 80 கோடி தான். அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு வியாபாரமாகவே ஒரு 200 கோடி ஆகும். இப்போ 120 கோடி ப்ராஃபிட் இருந்ததுன்னா அவருக்கு 60 கோடி எடுத்துப்பாரு. நியாயம் தானே? அதே படம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவர் ஒன்றுமே கிடைக்காது. அவர் சமீபத்தில் ஒரு படம் பண்ணார், அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. அவர் ஒன்றுமே அவர் கிடைக்கல. லால் சிங் ஜீரோ. அதான் இப்போ ஏன் ஜீரோ அவருக்கு ஆச்சு? அவர் ப்ராஃபிட் ஷேர் தான் போனார். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டை எடுத்துக்கிட்டாரு. அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ்க்கு வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் படம் பண்ணார், நல்ல ப்ரொடக்ஷனாக பண்ணார். ஆனால் படம் ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகாத போது என்ன பண்ணாரு, எனக்கு சம்பளம் இல்லை அவ்வளோதான், சம்பளம் எல்லாம் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாரு. இப்போ நான் அப்படி கூட சொல்ல, ஹீரோஸும் டைரக்டர்ஸும் இப்போ நீங்க ஒரு 40 கோடி எதிர்பார்க்குறீங்க வச்சுங்களேன், 10 கோடி நீங்க சம்பளம் கேட்கலாம். அந்த 30 கோடியே ப்ராஃபிட் ஷேரை கேட்கலாம். இப்போ நீங்க 40 கோடி எந்த பேஸ்ல கேட்குறீங்க? இந்த படம் 300 கோடி பிசினஸ் பண்ண சார், அதுல எனக்கு வந்து ஒரு 20% கொடுங்க, இல்ல எனக்கு வந்து நீங்க 15% கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே ஃபைன் சார், 300 கோடி பிசினஸ்ல எனக்கு வந்து ஒரு அந்த இத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டை வந்து நீங்க கொடுத்துருங்க, எனக்கு 10 கோடி மட்டும் கேரண்டியா கொடுங்க. அப்போ ப்ரொடியூசருக்கு பேர்டன் குறையுது. ஒரு ஹீரோ வந்து எனக்கு ஒரு 20 கோடி மட்டும் கொடுத்துருங்க சார், நான் 60 கோடி சம்பளம் எதிர்பார்க்குறேன், ஆனா அந்த 40 கோடியை ப்ராஃபிட் ஷேரை எப்படி கொடுங்க. ரெவன்யூல கூட ஷேராக கேட்கலாம், தப்பே கிடையாது. சார் எனக்கு ரெவன்யூல இப்படி கொடுத்துருங்க, டிஜிட்டல் ரைட்ஸ்ல இவ்வளோ கொடுங்க, சேட்டலைட் ரைட்ல கொடுங்க. அதாவது நானும் பார்ட் ஆஃப் பிசினஸா இருக்கேன். அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொஞ்சம் அதிகமாகும். ஓனர்ஷிப் அதிகமாகும். ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனர்ஷிப். இது என்னுடைய படம், இது ஜெயிச்சாதான் எனக்கும் பணம் வரும் அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். 50 கோடி கொடு, 60 கோடி கொடு, பிளஸ் ப்ராஃபிட் ஷேர் கொடு. அதாவது ஏற்கனவே மொத்தமா நான் எல்லாத்தையும் எடுத்துருவேன், ஆனா அது பிறகு நான் வந்து ப்ராஃபிட் ஷேரும் கேட்பேன்னா அப்போ ப்ரொடியூசர் எங்க போறது? மொத்த ரிஸ்க்கும் அவர் தலையில விழணும். அந்த ப்ரொடியூசர் வந்து எழுந்துக்க முடியாது. ஒரு படம் தோல்வி அடைஞ்சதுன்னா எழுந்துக்க முடியாது. இப்போ தக் லைஃபை வேற ஒரு ப்ரொடியூசர் எடுத்திருந்தா வச்சுங்களேன், எழுந்துக்க முடியாது. என்ன காரணம்னா இது கமல் சாரோட ஓன் ப்ரொடக்ஷன். அப்போ அவருடைய சம்பளம் என்பது அவங்க இதுவரையும் கொடுக்காம வந்திருப்பாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி டர்மரிக் அண்ட் ராஜ்கமல் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சார் சம்பளத்தை நீங்கள் அப்புறமா எடுத்துங்க பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட் மட்டும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா டிஜிட்டல் வித்துட்டாங்க, மியூசிக் வித்துருக்காங்க. ஓரளவு தேட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கோடி வேர்ல்டு வைட் கிடைக்குது வச்சுங்களேன். ஷேரா நான் சொல்கிறேன். அது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் எடுத்துரும். ஆமாம். ஆனால் கமல் சாரோட சம்பளத்தை அங்கே வந்து எடுக்க முடியாது. ஏன்னா படம் அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ சேட்டலைட் வியாபாரம் நல்லா, அந்த எல்லாமே சேர்ந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த படத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் எடுத்திருந்தது, இப்போ ஒரு கமல் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய நடிகர் எனக்கு 150 கோடி சம்பளம் கொடுங்க சொல்லிதான் வச்சிங்களேன், என்ன ஆயிருக்கும் ப்ரொடியூசருக்கு? இது எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். புரியுது சார். எஸ். ஏன்னா இது வரக்கூடாது ஒரு ப்ரொடியூசருக்கு. இப்போ எப்படி கமல் சார் பொறுப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய படத்தை நானே எடுத்துக்கிறேன், எனக்கு ப்ராஃபிட் இருந்ததுன்னா அதை சம்பளமாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போறாருல்ல, அதே மற்ற ப்ரொடியூசருக்கு இந்த அலவன்ஸ் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் மற்ற ஹீரோ கிட்ட கேட்குறேன். அவர் கமல் சார் அவருடைய படம், நான் ரிஸ்க் எடுக்கிறேன், அந்த ரிஸ்க்கை நானே எடுத்துக்கிறேன், கெயினாக இருந்தாலும் லாஸாக இருந்தாலும் எனக்கே போட்டோம் அப்படின்னு அவர் போனார்ல. இப்போ இதனால வந்து யாருமே பாதிக்கப்படல. இப்போ நான் வந்து எல்லார்ட்டும் நான் தான் சொல்வேன், இப்போ தக் லைஃபால யார் பாதிக்கப்பட்டாங்க? யாருமே இல்லை, யாருமே கிடையாது.
ஏன்னா உலக லெவலில் எல்லா இடத்துலையும் அவர் ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ணாரு. இப்போ ஓவர்சீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவருக்கு ஒரு பர்சன்டேஜ் கமிஷன் கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ரெஜெயின்ட் வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்ஜி எல்லாம் கொடுக்கல, மினிமம் கேரண்டி ரிஸ்க் எல்லாம் கிடையாது. கர்நாடகா, கேரளா எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம் டிஸ்ட்ரிபியூட்டர் இஸ் நாட் டேக்கிங் எனி ரிஸ்க், ப்ரொடியூசர் இஸ் டேக்கிங் ஆல் த ரிஸ்க். அப்போ படம் ஓடனா தான் ப்ரொடியூசருக்கு பணம் கிடைக்குமே தவிர படம் ஓடலைன்னா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எதுவுமே கிடையாது. ஓடின வரையும் அவர் 10% கிடைச்சிடும். கரெக்டுங்களா? அப்போ அவர் எப்படி டீரிஸ்க் பண்றாரோ எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் டீரிஸ்க் பண்ணி யாருமே பேர்டன் ஆயிடக்கூடாது, என் படத்துல அசோசியேட் ஆன யாருமே பேர்டன் ஆகக்கூடாதுன்னு அவர் வந்து டீரிஸ்க் பண்றாருல்ல. அந்த டீரிஸ்க் வந்து எல்லா ஹீரோவும் பண்ணணும்ல, எல்லா டைரக்டரும் பண்ணணுமா இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்க எப்படியாவது போங்க, எனக்கு இவ்வளவு பெரிய சம்பளத்தை கொடுத்துருங்க, அது தவிர ப்ராஃபிட் ஷேரும் கொடுங்க, ஆனால் பிஸ்னஸில் நான் இன்வால்வ் பண்ண மாட்டேன், ப்ரொமோஷனும் நான் பெருசாக பண்ண மாட்டேன் அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரி? இதெல்லாம் வந்து டேரக்டர்ஸ்க்கு ஒருவேளை படம் வந்து சரியாக பெர்ஃபார்ம் ஆகலாம், அதை அவங்க பேர்டன் ஏற்றுப்பாங்களா? ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவன் அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த ப்ரொடியூசர் என்னன்னாரு அவர் கதி என்னன்றதை பற்றி ஒரே பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டு அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. ஓகே. இப்போ ப்ரொடியூசர்ஸ்லாம் ஏன் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர் ஏன் இங்கே சர்வை பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு இருக்குன்னா, நீங்கள் ஒரு நெட்வொர்க்கில் இல்லை வச்சிங்களேன், ஒரு ஹீரோவோ ஒருத்தரோ ஓன் ப்ரொடக்ஷனோ இல்லாமல் நீங்கள் ஒரு படம் பண்ணீங்கன்னா அந்த ஹீரோ உங்களுக்கு சப்போர்ட் தொடர்ந்து பண்ணுவாருன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே. அந்த ஹீரோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராக மட்டும் இந்த படத்துக்கான ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோதான், இந்த படம் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டு அடுத்த படம் போயிட்டாருன்னா அந்த ப்ரொடியூசரை யாருமே காப்பாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்குது. ஸோ இட்ஸ் அ பிக்கஸ்ட் ரிஸ்கி பொசிஷன் தான் எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க கேட்குற சம்பளங்கள் அப்படி இருக்குது, அதனால தான் அப்படி பேசுகிறேன். அதாவது இவ்வளோ பெரிய சம்பளம், இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பில் நீங்கள் படம் பண்ணும்போது எந்த கேரண்டி இந்த ப்ரொடியூசருக்கு இருக்குது? ஓகே. ஏதோ ஒரு டிஜிட்டல் திடீர்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன உடனே எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு அப்படின்றது என்ன நியாயம் எனக்கு புரியல. ஸோ ஹீரோஸும் டைரக்டர்ஸும் என்ன புரிஞ்சுங்கன்னா, இது வந்து நான் சொல்கிறது பெரிய ஹீரோஸ் மட்டும் சொல்ல, அப்கமிங் ஹீரோஸும் அப்படி தான் கேட்குறாங்க. ஒரு படம் 2 படம் வெற்றி அடைஞ்சுன்னா எனக்கு 6 கோடி கொடு, 8 கோடி கொடு. ஒரே ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே ஒரு ஹீரோ சம்பளம் எவ்வளவு கேட்டார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி வாங்கின சம்பளம் 75 லட்சம் ரூபாய். ஒரு படம் வெற்றி அடைஞ்சோன்னா அவர் கேட்டது 5 கோடி ரூபாய். நான் அந்த ஹீரோ கிட்ட ஒரு கதைக்காக நான் போன போது பேர் சொன்னா அவருக்கு வந்து அழ ஆரம்பிச்சிருவாரு, ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்க, என்னை பத்தி சொல்றீங்கன்னு. ஸோ நான் என்ன எதிர்பார்த்து போனேன் தெரியுமா? 75 லட்சம் ரூபாய் நம்ம முன்னாடி பேசியிருந்தாரு முன்னொரு படத்துக்கு, ஒரு 2 கோடி கேட்பாரு. நான் போனேன். ஓகே. அவர் மேனேஜர் என்கிட்ட என்ன சொன்னார், சார் கதையெல்லாம் நல்லா இருக்கு சார், ஓகேன்ட்டாரு, ஆனால் 5 கோடி சம்பளம் சார் இப்போ அப்படின்னாரா. நான் சொன்னேன், என்னங்க ஆச்சு, 5 கோடி எங்கெங்க வந்தது அப்படின்னு. சார் அவர் இப்போ மார்க்கெட் மாறிடுச்சு சார், இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் சார். அந்த படம் வெற்றி அடைஞ்சு அந்த படத்தினுடைய கண்டென்ட் தான் காரணம். அந்த படம் கண்டென்ட் மக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க, பெரிய லெவலில் ஹிட் அடிச்சிச்சு. இவரால தான் ஓடிச்சு இல்லை, இவர் எல்லாம் 300 அடிச்சிருந்தாலும் ஹிட் அடிச்சிருக்கும். ஓகே. அதான் கண்டென்ட். அவரும் ஒரு காரணம், அவர் ஒரு காரணம் தர, அவர் மட்டுமே கிடையாது. ஓகே. ஆனா இவர் என்ன பண்றாரு, 75 வாங்குறாரு 5 கோடி. எந்த விதத்தில் நியாயம்? ஒரு படம் வெற்றி அடைஞ்சோடனே 1 கோடி இருந்தால் 5 கோடி எங்கே போக முடியும்? உலகத்தில் எங்கேயாவது கிடைக்குமா? நீங்கள் ஜாப் ஒர்க் பண்ணுறீங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த கம்பெனியாவது இன்றைக்கி வந்து 1 லட்ச ரூபா சம்பளத்தை 5 லட்சம் பண்ணியிருக்காங்களா? இல்லை சார். நீங்கள் வந்து பிளாக் பஸ்டராக ஒரு டெக்னாலஜி கொடுத்துட்டீங்க, ஒரு பெரிய கோடு ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, ரெவல்யூஷனாக பண்ணிட்டீங்க, உங்களை பார்த்து இண்டஸ்ட்ரி வேர்ல்டே செலிப்ரேட் பண்ணுறதுனால ஐடி விங்கில், ஐடி செக்டரில், ஐடி செக்டரில் நீங்கள் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா யூஎஸ் லெவலில் தெரியுமா இன்க்ரிமெண்ட்ஸ் வரும்? என் டாட்டர்ஸ் வந்து ஃபுல் இயர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க, 4% இன்க்ரீஸ். ஓகே. 6% இன்க்ரீஸ். ஹையஸ்ட் லெவலில் தெரியுமா 8% இன்க்ரீஸ் 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ண பிறகு. உங்களுடைய காஸ்ட் ஆஃப் த கம்பெனி சிடிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சிடிசி எவ்வளோ தெரியுமா இன்க்ரீஸ் ஆகும்? ஹோல் இயர் முடிஞ்ச பிறகு 8% இன்க்ரீஸ் கொடுப்பாங்க. அதாவது ஹையஸ்ட் லெவல் பர்ஃபார்மன்ஸ்னா, குட் பர்ஃபார்மன்ஸ்னா 4%. நான் வந்து அப்படியே என்ன சொல்லுறது, 8%? இது என்னடா இது அப்படின்னு நான் கேட்டேன்னா, அப்பா இதுவே பெருசுப்பா, என்னப்பா இப்படிலாம் போய் இது பண்ணுறேன்வாங்க. ஏன்னம்மா ஒரு 20% கூட கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா, 20% வாய்ப்பே கிடையாது. ஓகே. 8% தான் கொடுப்பாங்க. நான் சொல்ல வருது, ஒரு ஐடி செக்டரில் 1 இயர் மெனக்கெட்டு ஒருத்தர் வந்து மாங்குன்னு உழைச்சி 10 மணி நேரம் 12 மணி நேரம் உழைச்சி டே நைட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமு, ரோட்டில் ஹோமு அப்படின்னு வச்சு எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ண ஒரு மனிதனுக்கு, ஒரு ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவனுக்கு 8% கொடுத்தாலே பெருசாக நினச்சிருக்கிறது உலகத்தில். நீ என்ன கேட்குற, ஒரு படம் வெற்றி அடைஞ்சது உன்னால் வெற்றி அடைஞ்சு நினச்சிக்கிட்டு நான் 500% இன்க்ரீஸ் கேட்குறேன், 400% இன்க்ரீஸ் கேட்குறேன். எந்த விதத்தில் லாஜிக்கு? இன்க்ரிமெண்டலாக கேட்கலாம். சார் என் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு, அதனால் வந்து சார் ஒன்று பண்ணலாம் சார், என்னோட அடுத்த படத்துக்கு ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, 30% இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, அடுத்த படத்துக்கு இன்னொரு 30% இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. 10 படத்தில் நீங்கள் அந்த ரீச் ஆகிடலாம். அது கிடையாது. எனக்கு ப்ரொடியூசர்கிட்ட உடனே நான் வந்து 500 டைம்ஸ் வாங்கணும். ரைட்டு. ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டராக இருந்தாலும் சரி, இப்படி கேட்குறது இது இண்டஸ்ட்ரி எப்படி சப்போர்ட் பண்ணும்? கரெக்ட் சார். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான காரணமே இந்த பட்ஜெட்ஸ் தான். நீங்கள் கேளுங்க, பட் ப்ரொபோர்ஷனாக கேளுங்க.
அதை விட நான் என்ன சொல்கிறேன், நீ ப்ராஃபிட் ஷேர் கேளு. ஓகே, உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, உனக்குன்னு ஒரு மார்க்கெட் வந்துச்சு, நம்பிக்கை வந்துச்சுன்னா என்ன சொல்லலாம்னா, சார் எனக்கு ஒரு பேசிக்காக இந்த சம்பளம் கொடுத்துருங்க, மீதி வந்து எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் எனக்கு ஒரு பங்கு கொடுங்க, நான் கூடவே இருந்து உழைக்கிறேன், இந்த படத்தை வெற்றிக்கு நான் காரணமாக இருக்கேன், அந்த வெற்றி அடையும் போது எனக்கு ஒரு ப்ராஃபிட்டில் ஒரு 20% கொடுங்கன்னா கண்டிப்பாக ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. பரவாயில்ல, தம்பி வந்து ரீசனபிளாக சம்பளம் கேட்குறாரு, அதை விட ப்ராஃபிட்டில் ஷேர் ஏன் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவரும் கூட இருப்பார்ல வெற்றிக்கு. அதுதானே நியாயம். எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் என்னவாவது இக்கேடு கட்டிட்டு போனால் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு சம்பளம் மட்டும் கொடுத்துருங்கன்றது. அப்போ ஒன் சைடடாக ஒரு ப்ரொடியூசர் மட்டும் தான் பாதிக்கப்படணும், இவங்கெல்லாம் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்கன்னா அது என்ன சினிமா, அது என்ன இண்டஸ்ட்ரி? அண்ட் வந்து இப்போ இந்தியன் 2 சார் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து தக் லைஃப். இதுக்கப்புறமா ஏன்னா 2 படமும் வந்து மக்கள் சைடில் வந்து முழுசாக என்னது இப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி ஒரு சின்னதாக இருந்தது சார். ஆனால் இப்போ கமல் சாருடைய மார்க்கெட் இதனால இதாகும். சி தேர் ஆல் லெஜெண்ட்ஸ். ரஜினி சார், கமல் சார்லாம் லெஜெண்ட்ஸ். அவங்களுக்கான ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் எப்பவுமே இருப்பாங்க. அவங்க நல்ல படம் கொடுக்கணுன்றது வேற வழியே கிடையாது, இண்டஸ்ட்ரியினுடைய ரெக்குவயர்மெண்ட் அது. இண்டஸ்ட்ரியில் வந்து இன்னைக்கு இருக்கிற மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு படத்தையும் வந்து நான் ஓடிடியில் பார்க்கலாம், எனக்கு ஓடிடிலே 4 வாரத்தில் நல்ல படம் வருது, ஓடிடி ப்ரீமியர் மூலமாக நிறைய படம் வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. நேற்று கோர்ட்டில் ஹைகோர்ட் ஜட்ஜு சொல்கிறாரு, எல்லா மக்களுமே வந்து ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் வாட்சிங் எ ஃபிலிம் நீங்கள் குறைங்கன்னு சொல்கிறார் ஜட்ஜு சென்னை ஹைகோர்ட்டில். ஓகே, அதாவது படம் பார்க்குற காஸ்ட்டை நீங்கள் குறைக்க வேண்டியது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஏன்னா எல்லாருமே ஓடிடியில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் ஓடிடியில் தான் பார்க்குறேன்றாரு ஜட்ஜு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் காஸ்ட்டை குறைங்க அப்படின்னு ஒரு ஜட்ஜே சொல்கிற அளவுக்கு அது எல்லாம் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எல்லா குரூப்லையும். அப்போ ஒரு மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் ஒன்று இருக்குல்ல, அவங்க வந்து திரையரங்கு வரதே ஒரு பெரிய ஒரு எஃபர்ட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா காசு, எஃபர்ட்டு, ஆன்லைனில் புக் பண்ணோம், சீட்டு சரியாக கிடைக்கணும், இப்படிலாம் இருக்குது, வீட்டில் உட்காந்து நம்ம பார்த்துடலாமே அப்படின்ற ஒரு மூடில் இருக்கும்போது நம்ம சிறப்பான படத்தை தான் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். முன்னாடி மாதிரி நம்ம ஆவரேஜ் படத்தையோ ஓகே ஒன் டைம் வாட்ச் படத்தையோ கொடுத்து எஸ்கேப் ஆக முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலை இருந்தது. இது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம். நம்ம ஒரு ஆவரேஜ் படத்தை கொடுத்து எஸ்கேப் ஆகலைன்னா அது நடக்காது. ஓகே, அதுவும் பர்டிகுலராக நீங்கள் ஒரு பெரிய வச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களை வந்து மொத்தமாக வச்சு செய்யறதுக்குன்னு ஒரு ஆன்லைன் ட்ரோலிங் குரூப் வந்து ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான். அப்படி இருக்கும்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம நல்ல படத்தை தான் கொடுத்தாகணும், இல்லைன்னு சொன்னால் நம்ம மாட்டிப்போம். ஓகேங்களா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதெல்லாம் பாதிக்குமே அப்படின்னு நினச்சிட்டு பெரிய நடிகர்கள் நடித்தாலும் சரி, எனி நடிகர்கள் நடித்தாலும் படங்கள் சூப்பராக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஓகே, ஆனால் அந்த பெரிய நடிகர்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு ஒரு நல்ல படம் வந்தாலே போகிறோம், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். ஒரு காரணம் சொல்கிறேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எம்புரான் படம் வருது. எம்புரான் படம் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுது, முஸ்லீம்ஸ், இந்துஸ், இந்த ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று வருது. இது ஏன் குஜராத் ரைட்ஸ் எல்லாம் காமிச்சிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி வருது. மோகன்லால் சாரை கண்டமனிக்கு திட்டுறாங்க. அவர் ஒரு லெஜெண்ட், 45 வருஷமா 340 படங்கள் பண்ணியிருக்கிற ஒரு லெஜெண்ட், அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்துருக்காரு, இண்டஸ்ட்ரி ஹிட்ஸாக கொடுத்துருக்கிற ஒரு லெஜெண்டை ட்ரோல் மேலே ட்ரோல் பண்ணுறாங்க. அவர் இவ்வளோ அப்செட் ஆகிருப்பார், அவ்வளோ பெரிய அச்சீவர், சாதனை பண்ணவர், ஒன்றுமே பண்ணல. வித்தின் நோ டைம் வந்து அவர் அடுத்த படம் தொடரும் கொண்டு வர்றாரு. தொடரும் படம் வந்து இண்டஸ்ட்ரி ஹிட்டாக மாறுது. எவ்வளோன்னா 240 கோடி ரூபாய் பண்ணுது. ஓகே, கேரளாவில் மட்டுமே அந்த படம் வந்து கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் ஷேர் பண்ணுது, 80 கோடி ரூபாய் கிராஸ் பண்ணுது. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அதிருது. எப்படா கேரளா மட்டும் 80 கோடி ரூபாய் கிராஸ், கேரளாவில் 80 கோடிலாம் வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா, அவ்வளோ பெரிய ஒரு கிராஸ் வசூலை பண்ணுது. படம் ஓவர்சீஸில் பெரிய லெவலில் ஏர்னிங் பண்ணி கொடுக்குது. இண்டஸ்ட்ரியே பாட்டு லாலட்டன் தான்ல, யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. லாலட்டன் நம்ம லாலட்டன் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடி இதே வந்து ஜெயிலர் நடந்தது. ஜெயிலுக்கு முன்னாடி அவர் சூப்பர் ஸ்டார் லெவல்லாம் கிடையாது. இப்போ அவர் இன்னொருத்தர் சூப்பர் ஸ்டார் இப்படிலாம் பேசின ஒரு உலகத்தில் திடீர்னு ஜெயிலர் வந்து ஒரு 600 கோடி பண்ண உடனே சூப்பர் ஸ்டார் தான் சொன்னாங்களே. எதுக்காக அந்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க 2 பேரும் என்றைக்குமே அதே ரெஸ்பெக்டில் தான் இருப்பாங்க. அவருக்கு ஒரு நல்ல கண்டென்ட் வந்தாலே போகிறோம். எப்படி மோகன்லால் சார் எல்லாரும் லாலட்டன் இஸ் பேக், இஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப் அப்படின்னாங்களோ அதே மாதிரி இவங்களை சொல்லுவாங்க. அதனால் இந்த படங்கள்லாம் வந்து ஒரு ஃபில்மோகிராஃபியில் ஒன் மோர் படம், அவ்வளோதான். தோத்துன்றதுனால அவனுடைய கிரெடிபிலிட்டி எங்கேயுமே குறையாது, எதிர்பார்ப்பு அப்படியே தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு கூட கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு அதிகமாகுது. ஓகே, இந்த ஆக்டர்ஸ்க்கு சிறப்பான படங்களை கொடுக்கணும்னு. ஏன்னா முன்னாடி மாதிரி ஒரு ஆவரேஜ் படத்தை கொடுத்து நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஒரு ஓகே நல்ல படம் தான் அப்படின்ற மாதிரிலாம் தப்பிக்க முடியாது. தே ஆர் எக்ஸ்பெக்டிங் கிரேட் சினிமா, ஆடியன்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் கிரேட் சினிமா. சூப்பர் டூப்பர் படம் எனக்கு கொடு. நீ வந்து சாதாரண படத்தை கொடுத்து என்னை வந்து இவ்வளோ செலவு பண்ண நினைக்காத, நான் செலவு பண்ண மாட்டேன். எனக்கு சூப்பர் டூப்பராக படம் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்கள் படத்தை வந்து திரையரங்களை பார்த்து நான் கொண்டாடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இதை எல்லா ஆக்டர்ஸும் புரிஞ்சுக்கணும். இதுதான் யதார்த்த நிலைமை. இட்லி கடை, ஸோ தனுஷ் சாருடைய படம், அவர் டைரக்ஷன் பண்ண படம், அதுக்காக எல்லாரும் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் அப்படின்னு இருந்தது,
அக்டோபர் இப்போ பேசப்பட்டுட்டு இருக்கு. இப்போ பார்த்தா இல்லப்பா அவங்களுக்கு வந்து பொங்கல்ல தான் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இல்ல டாக் இல்ல வந்து இல்ல போயிட்டு இல்ல இருக்கு. எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாருமே சொன்னது வந்து 1 அக்டோபர் கண்டிப்பா அந்த படம் அக்டோபர் 1 கன்ஃபார்மா. கன்ஃபார்ம்டா வருது, எந்த மாற்றமும் இல்ல. ஓகே. அது கிளியரா சொல்லிட்டாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிட்டு இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து திருப்பி பவுன்சிங் பேக். ஓகே. அண்ட் அவங்க வந்து கிளியரா டீமுக்கெல்லாம் சொல்லிட்டாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு கண்டென்ட்டை கொடுத்துருங்க, 1 அக்டோபர் ரிலீஸ்ல Okay. மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து இண்டஸ்ட்ரியில நேத்து ஃபுல்லா தகவல் அதுதான். அது தனுஷ் சார் வந்து அவரு வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிறதா? இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. தனுஷ் சாருக்கு அவங்க பேமெண்ட் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்றேன், ம். நீங்க படத்தை வந்து ரிலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்லியாச்சு. அவரும் ஓகே நான் பண்ணி தரேன், அக்ரிமெண்ட் படி நான் பண்ணி தரேன், நீங்க பணம் கொடுத்தா நான் பண்ணி தரேன் சொல்லியாச்சு. ஓகே. ஸோ எனக்கு இண்டஸ்ட்ரியில் நேற்று கொடுத்த தகவல் என்னன்னா ஆல் இஷ்யூஸ் சார்ட்டட் அவுட். ஓகே. 1 அக்டோபர் கண்டிப்பா வந்து இட்லி கடை வருது. இப்போ எனிவே 20ஆம் தேதி வரப்போற குபேரா. குபேராக்கு பயங்கர எதிர்பார்ப்பு பில்டப் ஆயிட்டு இருக்குல்ல. ஸோ அதை பத்தி பேசுவோம். அது வரும்போது குபேரானுடைய வெற்றியும் அதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். தாராளமா சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ இவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். ஸோ ரொம்ப நன்றிகள் சார். நிறைய விஷயங்கள் டேரக்டரோட சேலரி இவ்வளோ வாங்குவாங்கன்றது ரொம்ப புதுசா இருந்தது. இவ்வளோ விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிகள் சார். தேங்க்யூ சார். Meenakshi Medical College Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC.